நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. சின்னப்பன் 90வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மௌரி ஜாந்தார், மௌரி பிரான்சுவா, லூயி, மௌரி போல், மரியானி ஆண்மலை பாற்றிக்காகவும், சில்வையம்மாள், லியாண்டர், விஜய் ஆண்மலை பாற்றிக்காகவும், சார்லஸ், காயத்ரி 2ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், வர்கீஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், அன்துவான் பிரான்சுவாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் ஒரு குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே, தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். ஆலய மணிகள் ஆயனின் குரலென நம்மை அழைத்தது இறை இல்லம் நாம் நுழைவோம். ஆலய மணிகள் ஆயனின் குரலென நம்மை அழைத்தது இறை இல்லம் நான் நுழைவோம். விரைந்து வருவோம், கரம் சேர்ப்போம், அவரின் குரலுக்கு செவி கொடுப்போம். விரைந்து வருவோம், கரம் சேர்ப்போம், அவரின் குரலுக்கு செவி கொடுப்போம். சுயநலம் அழிந்திட பிறர் அன்பு பணி செய்ய இறைவன் வார்த்தையை ஏற்றிடுவோம். நாம் இறைவன் வார்த்தையை ஏற்றிடுவோம். தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித கன்னி மரியாளுடைய திருநாம விழாவை கொண்டாடுகின்றோம். இறைவன் தாமே அவருக்கு தனி புகழளித்து அழகினுடைய ஆட்சியை அழிக்கிற சக்தியை கொடுத்திருக்கின்றார். அவளுடைய தலையை அவள் நசுக்குவாள் என்று கூறியது மூலமாக மரியாளுடைய வல்லமை விளங்கியது. வானதூதர் தாமே மரியாளுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தினார். கடவுளுடைய திருநாமத்தை, மரியாளுடைய திருநாமத்தை வானதூதர் அறிவித்தார். இந்த திருநாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கின்ற பொழுது அன்னைக்கு புகழ் சார்த்துகின்றோம். மரியே வாழ்க என்ற வார்த்தை சக்தி வாய்ந்தது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கலியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம்
இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிமைக்குரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்களும் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாதது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் 1 சாமுவேல் அதிகாரம் 2 1 8 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. பலியோரின் வில்கள் உடைபடுகின்றன, தடுமாடினோர் வலிமை பெறுகின்றனர், நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர்.
பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுபவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியால் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரம் தருகின்றார், பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரையாசின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றினுள்ளே குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்து என் காதில் விழுந்ததும் உம் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் அவருக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேர் உவகை கொள்ளுகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினம் மரியாளுடைய திருப்பெயரை நாம் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு வாழ்த்து சொல்லப்படுகிறது: கன்னி மரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ்
மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்காவண்ணம் அவர் உமது பெயரை பெரிதாக உயர்த்தியிருக்கின்றார். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த வாழ்த்து. இந்த திருநாமத்தை நாம் உச்சரிக்கின்றோம். இயேசுவின் திருநாமத்துக்கு அடுத்த நிலையில் மரியாளுடைய திருநாமம் இருக்கின்றது. கடவுள் தாமே இந்த திருநாமத்தை போற்றுகின்றார், வாழ்த்துகின்றார். அவளுடைய வல்லமை அலகையினுடைய தலையை நசுக்கும், தீய சக்திகளை ஒடுக்கும், தீய வல்லமைகளெல்லாம் அழிந்துவிடும். கடவுளுடைய அருள் பிறக்கும். மக்களிடையே எல்லா இடத்திலும் இறைவனுடைய வல்லமை சிறந்தோங்கும். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தாயாக இருக்கின்ற அவரை வாழ்த்துவது இந்த திருநாமந்தான். மரியாளுடைய இந்த பெயர் சக்தி வாய்ந்த ஒரு பெயராக இருக்கின்றது. வானதூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்ல வந்தபொழுது மரியே வாழ்க என்று தான் வாழ்த்தினார். இந்த வாழ்த்து பரமதந்தை வானதூதருக்கு சொல்லி கொடுத்து அவர் கூறினார். கப்ரியேல் தூதர் தானாக இந்த வாழ்த்தை சொல்ல முடியாது. தந்தை கொடுத்த அந்த உத்தரவின்படி இந்த திருநாமத்தை வானதூதர் உச்சரித்தார். அந்த திருநாமல் மரியே வாழ்க என்ற இந்த திருநாமத்தை வானதூதர் அறிவித்தார். இந்த கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக இருக்க வேண்டும் என்று ஏவாளை குறிப்பிட்டார். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எல்லோருக்கும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்ற அனைவரையும் இறைவன் தன்னுடைய பிள்ளைகளாக ஈண்டெடுத்திருக்கின்றார். அப்படி ஈண்டெடுத்த இந்த பிள்ளைகளுக்கு மரியாளை தாயாக வைத்திருக்கின்றார். இதோ உன் தாய் என்று நாம் எல்லோரையும் பிள்ளை மரியாளிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அந்த தாயினுடைய திருநாமத்தை தான் நாம் என்றும் அம்மா என்று சொல்லி அழைக்கின்றோம். வேளாங்கண்ணியாக இருந்தாலும் சரி, லூர்து நகராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்துவ மக்களுக்கும் தாயாக இருப்பது மரியாள். அவளுடைய அந்த அம்மா என்ற திருப்பெயர்தான் மரியாள் என்று சொல்லப்படுகிறது. மரியாளுக்காக பிரார்த்தனை சொல்லுகின்றோம். எத்தனையோ பெயர்களை சொல்லி அழைக்கின்றோம். அவைகளையெல்லாம் கடந்து அல்லது அவளையெல்லாம் சுருக்கமாக சொல்லுவது தான் மரியாள் என்ற அந்த பெயர். மரியாயின் சேனில் இருக்கின்றவர்கள் மரியாளை பற்றி வாழ்த்துகிற பொழுது மரியே வாழ்க என்று சொல்வார்கள். ஆகவே இந்த மரியே வாழ்க என்ற வாழ்த்தானது சக்தி வாய்ந்த ஒரு பெயர். வல்லமை நிறைந்தது, அழகையை அடக்கக்கூடியது, நன்மைகளை வளர்க்கக்கூடியது. ஆகவே நாமும் மரியாளை வாழ்த்துவோம். மரியே வாழ்க. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கைவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன்,
இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவை ஆகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் வணக்க விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையில் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் கேருபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களுக்கு குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். எனது ஆன்மானவரை இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. நன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. நன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. பாலநில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பாலநில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலும் நீ எந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலும் நீ எந்த குறையின்றி காத்த அன்பு. குறையின்றி காத்த அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே
கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூக்கியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, அன்னையாகிய மரியாவின் பரிந்துரையால் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுள்ளோம். அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அற்புத குழந்தை இயேசுவுக்கு நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே குருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. மரியே நீ பேறு பெற்றவர், உன் வழியாய் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திரு சந்நிதியில் போற்றி பாடுவோம், உம்மை புகழ்ந்து பாடுவோம். மரியே நீ பேறு பெற்றவர், உன் வழியாய் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திரு சந்நிதியில்
போற்றி பாடுவோம் உம்மை புகழ்ந்து பாடுவோம் ஆவே 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 மரியா ஆவே 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 மரியா பாவநிறை உலக வாழ்விலே பாவ சுமை நீடும் உறவிலே தூய உண்மை இயேசு தந்தாரே மனிதநேயம் மறந்த மண்ணிலே புனித உறவு சிதைந்த உலகிலே அருள் உறவை காட்டி நின்றாயே மரியே நீ பேறு பெற்றவர் உன் வழியாய் மீட்டு வந்தது ஆண்டவரின் திரு சந்நிதியில் போற்றி பாடுவோம் உம்மை புகழ்ந்து பாடுவோம் ஆவே 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 மரியா ஆவே 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 மரியா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.